அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் அறிவியல் ஆன்மீகத்தினுடைய 9வது பகுதியை பற்றி கொஞ்சம் உங்களிடம் விரிவாக பேச இருக்கின்றேன். ஆன்மீகம் என்பதே எண்ணம் ஒடுங்கும் நிலை, எண்ணம் அற்ற நிலை, மனம் ஒடுங்கும் நிலை. இதுதான் என்னை பொறுத்தளவில் நம்முடைய ஞானிகளுடைய கருத்துக்களின்படி நான் உணர்ந்ததை சொல்லுகின்றேன். இந்த எண்ணம் ஒடுங்குதல், மனம் அடங்குதல் என்பதெல்லாம் என்னவென்றால், இவர்கள் மனம் ஒடுங்கிவிடு, ஆத்மாவில் ரசிப்பாய், ஆத்ம யோகமாகிவிடும், ஆத்ம அனுபூதி ஆகிவிடும், அதுதான் நான் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், இந்த பூமியில் இருக்கும்போதே நீங்கள் யார், அதாவது மெட்டீரியலாக இந்த உலகத்தில் இயங்கும் போதே அந்த மெட்டீரியல் என்பதில் நீங்கள் யார், அதற்கு பிறகு ஸ்பிரிச்சுவல் நான் யார் என்று பிரித்து கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுகின்றேன். இந்த உலகத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக இருக்க வேண்டும், நான் அமைதியாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும். இந்த மூன்றையும் தான் நீங்கள் உங்களுடைய புலன்களினாலும் புரிய முடியும், உங்களுடைய கான்சியஸாக புரிய முடியும், சப்கான்சியஸாக ரீகலெக்ட் பண்ணும்போது புரிய முடியும். இந்த அமைதி, இந்த ஆனந்தம், ஆரோக்கியம் மூன்றும் இந்த உலகில் நம்ம இருக்க வேண்டும் என்பதில் இந்த உலகத்திற்கு யாருக்கும் மறுப்பே இருக்காது. அது எப்படி ஏற்படுகிறது என்றால், ஆன்மீகத்தின் மெய்ஞானப்படி பொறிவாயில் ஐந்தவித்தான் என்று வள்ளுவன் சொல்வதாக இருக்கட்டும், எல்லா பொறிகளையும் புலன்களையும் அடக்குவது என்று சொன்னாலும் இருக்கட்டும், இந்த உலகமெல்லாம் மாயை என்று கருதிவிட்டு பற்றற்று இருப்பதாக சொல்லட்டும், எல்லா விஷயங்களுமே நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எதற்கு சொல்லப்பட்டதென்றால், ஏதோ அப்படியே சாமியாராக போய், ஒரு நண்பர் கூட அழகாக சொல்வார், போய் மடங்களில் அமைவது கொள்வதோ குகைகளில் அமைந்து கொள்வதோ இல்லை. இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றேன், நீங்கள் இறப்பது நிர்ணயிக்கப்பட்ட நிரந்தரமான, யாராலும் தவிர்க்கவே முடியாது என்ற ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நொடியும் நீங்கள் சாக முடியவில்லை, சாக மாட்டீர்கள், சாவு வர வேண்டும் என்று கூறுவீர்கள். அது ஜீவசமாதியெல்லாம் உலகத்திலே ரொம்ப ரொம்ப எக்ஸப்ஷன். அப்போ இந்த நொடியில் அதைத்தான் அடிக்கடி சொல்லுகின்றேன், நீங்கள் 24 மணி நேரத்திலும் 1440 நிமிடங்களிலும் 86,400 நொடிகள் என்று திரும்ப திரும்ப சொல்லுவது, அதில் நீங்கள் 2 விதத்தில் நீங்கள் சரியாக புரிந்தீர்களானால்தான் உங்களுடைய அத்தனையும் மனம் அடங்கும், எண்ணம் அற்று போகும். அப்புறம் நீங்கள் அந்த நிலை, சமாதி நிலை, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிடுவோம். அதனால் என்ன கிடைக்கிறது என்றால், நீங்கள் மிகப்பெரிய ஒரு கிரியேட்டராக மாறுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் நான் சொல்கிறது வாழ்வியலைத்தான், நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ, உங்களுடைய மரபணு திறன் அடிப்படையில் எந்த துறையில் இருக்கிறீர்களோ, உங்களுக்கு பிடித்த, உங்களுடைய உடலுக்கு பிடித்த, அறிவுக்கு பிடித்த, ஆற்றலுக்கு பிடித்த, மரபணு திறனுக்கு பிடித்த, உங்களுடைய காலத்திற்கு பிடித்த, இடத்திற்கு பிடித்த, பொருளுக்கு பிடித்த, உங்களுடைய மனச்சாட்சிக்கு பிடித்த ஒன்றில் நீங்கள் உலகத்தினுடைய முதல் தரத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ நம்மளுடைய ஞானிகளும் ரிஷிகளும் சொல்லி போய்விட்ட அந்த எண்ணமற்ற நிலையையும், மனம் ஒடுங்கும் நிலையையும் அடைஞ்சாதான். இது நீங்கள் இன்டர்ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்புகள் அனைத்தும் ஒரு நிமிடத்தில் அது ஆத்மாவிலிருந்து வந்ததுன்னெலாம் சொல்லாமல் நேராக வந்துடுவோம். அங்கே
அவருடைய விஞ்ஞானியினுடைய மூளையில் எப்போ ஸ்பார்க் ஆகுதோ, ஆஃப்டர் கெட்டிங் தி நோ தாட் ஸ்டில் மைண்ட், அது எப்படி வருதுன்னு அப்புறம் நான் பேசுகிறேன், சொல்கிறேன் பாருங்கள். நான் போன எபிசோட்லேயே சொல்லியிருக்கேன், மூளைக்குள் பல 20,000 30,000 40,000 60,000 எண்ணங்கள் வருகிறது சொன்னாலும், நீங்கள் பிறந்ததிலிருந்து பொதிந்து வைத்திருக்கிற அவ்வளவு எண்ணங்களும் அழிந்து விடவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அழியவே அழியாது, அமிழ்ந்து இருக்கும். நீங்கள் எடுக்க தெரியலை என்றால் நீங்கள் இன்னும் தோண்ட தெரியலை என்று அர்த்தம். எந்த தோண்ட? அந்த தாட்டை, பதிந்த தாட்டை எடுக்க தெரியலைன்னு அர்த்தம். எப்போ நீங்கள் எடுக்க முடியுன்றது தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த உலகத்தில் நீங்கள் கம்பேரிசனே இல்லாத வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்தால் அப்போ தான் நீங்கள் தொடங்க முடியும். அந்த இடத்துல தான் நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும். முதல்ல நான் தனியானவன் என்பதை நீங்கள் தீர்க்கமாக புரிந்து கொள்வீர்கள். முதல்ல நான் தனித்தனியாக ஒவ்வொரு நொடியும் இயங்குகிறேன் என்பதை புரிந்து கொள்வீர்கள். என்னுடைய மரபணு திறன்படியும், நான் உள்வாங்குதலுக்கு தக்கபடியும், என்னுடைய சூழலுக்கு தக்கபடியும் நான் இன்னொருவனாக இல்லை 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 என்று 100% நீங்கள் புரிய தொடங்கும் போது தான் அந்த நொடியிலிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறீங்க. நான் செய்கிறேன் என்ற நினைப்பே போயிடும். நான் செய்விக்கப்படுகிறேன் என்ற நினைப்பு உங்களுக்கு நுழையும். அந்த நுழைதலில் இருந்து தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறீங்க. எந்த மெய்ஞானத்தினுடைய உச்ச ஸ்டெப்புக்கு போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிச்சிடுறீங்க. நீங்கள் நீங்களாக இருக்க இந்த உலகத்தில் நமக்கு யாருமே எந்த விதமான ஒப்புமைக்கு இல்லை. ஒப்புமையில் என்றால் குறைச்சல் அல்ல. யாரையும் நீங்கள் ஒப்பிடாமல் இருப்பது இயற்கையின் விளைவு, இறைமையின் விளைவு, பிரபஞ்சத்தினுடைய விளைவு, உங்களுடைய பிறப்பின் விளைவு என்பதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சுவாமி அழகாக விவேகானந்தர் நம்மை தவிர மற்றவைகளெல்லாம் தொடர்ந்து 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 பார்ப்பதிலும், எண்ணுவதிலும், சிந்திப்பதிலும் தான் இருக்கிறீங்க. அதுக்கு தான் அழகாக சுவாமி சொல்லுவாங்க, இன்ஸ்டெட் ஆஃப் கம்பேரிசன் யூ கேன் ஹாவ் அன் இன்ஸ்பிரேஷன் டுவர்ட்ஸ் இட். அந்த ஒப்புமைப்படுத்துவதற்கு பதிலாக அதில் என்ன உனக்கு இன்ஸ்பயர், கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்லுவது மாதிரி, குற்றம் பார்க்கின் சுற்றம் போயிடும், குணம் நாடி குற்றம் நாடி என்று சொல்லுவது மாதிரி, அதில் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கிறதா? என்ன கிடைக்கிறது? நல்லது, லாபம் அல்ல, நல்லது. நான் ஒரு நண்பரிடம் தெரிந்தே பழகி கொண்டு இருக்கிறேன் 20 ஆண்டுகளாக, 15 ஆண்டுகளாக. அவர் பேசுவதெல்லாம், அவர் சொல்லுவதெல்லாம் அவருக்கு வேணுமா சுகமாக இருக்கலாம். ஒருவரிடம் நான் பழகிக்கிட்டே இருக்கேன். ஆனால் எங்கேயாச்சும் ஒரு தெரிப்பு வரும் அவரிடமிருந்து ஒரு செய்தி. அதுக்காக நான் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். இந்த தெரிப்பு அவரிடமிருந்து வருகிறதல்லவா, சுவாமிஜி சொல்கிறது மாதிரி, நீ கொடுக்க நீ என்னமோ இன்னொரு ஜீவனுக்கு உதவி செய்கிறாய் என்று நினைக்கிறாய். இல்லவே இல்லை. அவை கொடுப்பதற்கு, வாங்குவதற்கு ஒருத்தன் படைக்கப்பட்டு இருக்கிறானே என்று நினை. அவனை நன்றியோடு நீ முறைப்படுத்தி என்று கூறுகிறார் அல்லவா. இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அப்போ தான் நான் திருப்பி சொல்ல வர்றேன். நீங்கள் முதல்ல இதை நீங்கள் ரீச் ஆனால் தான், எது நீங்களாக இருந்தாலே உலகத்தில் எந்த பயிற்சியும் வேணான்றேன். மனம் ஒடுங்கிவிடும். இது புதிய செய்தியாக நினைக்காதீங்க. மனமே ஒடுங்கிரும். அங்கே எண்ணமே வேறு ஒரு 2வது எண்ணமே வராது, நெகட்டிவ் எண்ணமே வராது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய துறையில், நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இயக்கத்தில், நீங்கள் இருக்கக்கூடிய லட்சியத்தை நோக்கியே உங்களுக்கு ஃபோக்கஸ் இருந்துக்கிட்டு இருக்கும். நீங்களாக இருந்து உங்களுடைய மரபணு திறன் அடிப்படையில் நீங்கள் நேர்மறையாக தேர்வு பண்ணி, கம்பேரிசன் இல்லாமல், காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒன்றில் ஒன்றுபட்டு உண்டன கட்டுப்பட்டு நன்றன பிடித்து கொண்டு இயங்க ஆரம்பித்ததுடனே உங்களை அறியாமலே வேறு பக்கம் டைவர்ஷன் வராது. அங்கே தான் நீங்கள் மூளையை சிந்திச்சுக்கிறணும்.
10,000 கோடி கம்ப்யூட்டருக்கு இணையான மூளை சிந்திக்கணும். மூளை உங்கள்கிட்ட நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்கல்ல, கம்பேரிசன் இல்லாத நிலை, காம்ப்ரமைஸ் இல்லாத நிலை, யாரோடும் ஒப்புமை இல்லாத நிலை, யாரோடும் பொறாமை இல்லாத நிலை, யாரோடும் நெகட்டிவ் எண்ணங்கள் இல்லாத நிலை, இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுடைய பிரெயின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெயர் கொடுத்து இந்த பார்ட்டு இந்த வேலை ஆக்குது அந்த பார்ட்டு அதெல்லாம் நான் சொல்ல வரல. உங்களுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் நியூரான்ஸ், யாரை கன்சிஸ்ட் ஆஃப் டிஎன்ஏ இருக்கக்கூடிய அந்த நியூரான்கள் உங்களை ஆக்டிவேட் பண்ணிடும். இதை பூரா சிந்திக்காமல் நெகட்டிவை போட்ட உடனே அங்கே டிஸ்லோகேட் ஆகிரும். நீங்களாக இருக்கக்கூடிய ரகசியமே நீங்களாக நேர்மறையாக உங்களுடைய ஆற்றலுக்கு தக்கபடி உங்களுடைய அறிவுக்கு தக்கபடி யாரையும் கம்பேர் பண்ணாமல் இருந்துக்கிட்டு இருக்கும்போது மைனஸ் நெகட்டிவ் தாட்ஸ். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறது? நெகட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அதெல்லாம் நம்ம வேண்டியதே என்ன ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். புள்ளியாக இருந்தீங்க இப்போ இவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கீங்க, உடம்பு வளர்ந்துருக்கு, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. குழந்தையா 3 வயசு இருக்கும்போது எனக்கு எண்ணம் இருக்குது, அறிவு இருக்குது நான் தெரிஞ்சுங்க. எனக்குள்ள அன்பு இருக்குன்னா வந்தீங்க. எல்லாமே இன்பில்டட். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். உறுப்புக்கள் மட்டும் இன்பில்டட் கிடையாது, உணர்வுகள் மட்டும் இன்பில்டட் கிடையாது. என்ன உணர்வுகள்? கான்சியஸ்னஸ், சப்கான்சியஸ்னஸ், சூப்பர் கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய ஆத்ம உணர்வு மட்டும் கிடையாது. அன்பும் கருணையும் சத்தியமும் உண்மையும் அத்தனை அதிர்வலைகளும் இருக்கக்கூடிய ஒரு பெட்டகம் தான் இதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த பெட்டகத்திற்கு எப்பொழுதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன அமைதி எப்போ கிடைக்கும்? நீங்கள் எந்த நிமிடமும் இந்த நிலையிலே இருப்பது. எந்த நிலையில்? நான் யாரும் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் அதுதான் சொல்கிறேன். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட என்னையை பொறுத்தவரை 2 வருஷம், 2 வருஷத்தில் இந்த உலகத்தில் இருக்க எந்த மனிதனும் இந்த பயிற்சி எடுத்தால் கம்ப்ளீட்டாக எனர்ஜி ப்ரொவோக் ஆகும். அங்கே தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. யூ கேன் சென்ஸ் த மெட்டாஃபிசிக்கல் எனர்ஜி விச் யூ ஹாவ் பீன் பொசஸிங் ஃப்ரம் யுவர் மதர்ஸ் womb. உங்களுடைய கருவறையிலிருந்து கொண்டு வந்திருக்கின்ற சுவாமி விவேகானந்தர் சொல்லுகின்ற அன்லிமிட்டெட் எனர்ஜி, அன்லிமிட்டெட் பொட்டன்ஷியல் எல்லாமே ஒன் ஆஃப்டர் another எந்திரிக்க ஆரம்பிக்கும். அப்படி எந்திரிச்சதானே சார் விஞ்ஞானம், அப்படி எந்திரிச்சதானே 64 கலை, அப்படி எந்திரிச்ச ஒன்று தானே இன்றைக்கி இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை நம்ம ஆளுங்க கதை விட்டுக்கிட்டு அந்த காலத்தில் அது இருந்துச்சு, அதெல்லாம் விஷயமே விடுங்க. இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டு, அதுக்கு தான் உங்களையெல்லாம் கேட்குறேன். செல்லுதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. மறுபடியும் இங்கேருந்து நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கும், நடந்தே போக வேண்டியதானே ஊருக்கு ஊர், இல்லைன்னா சத்தம் போட வேண்டியதானே, இல்லைன்னா புறாவை அனுப்பிக்கிட்டு இருக்க வேண்டியதானே. அதுதான் சொல்கிறேன். இந்த அறிவியல் ஆன்மீகத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன்னா இதில் என்ன கஷ்டம் உங்களுக்கு? இது என்ன, நான் பெரிய நியூ ஃபிலாசபியை கொண்டாந்துட்டு செஞ்சு பாருங்கள். இந்த உலகத்திற்கு அத்தனை நம்பிக்கை, மூட நம்பிக்கை, மாயை, பொய்மை, ஆணவமெல்லாம் அழிஞ்சே போயிடும். ஆணவம் ஒன்று இருக்கு, ஆணவம் எந்திரிக்கும்ல, செத்து போகிறாப்புல இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சொல்லிட்டேன். நீங்களாக இருந்து 24 hours இயங்கிக்கிட்டே இருந்து அன்காம்ப்ரமைஸ்டாக இருந்து உங்களுடைய உடம்பெல்லாம் ஒவ்வொரு செல்லிலும் அது இணைந்து உங்கள் டிஎன்ஏக்களில் இணைந்து உங்களுடைய பிரெயினில் இணைந்து உங்களை வேறு பக்கம் சிந்திக்க விடாது. என்னுடைய அனுபவத்தை தான் பதிவு சொல்கிறேன். என்னிடம் எது இல்லை என்பது எனக்கு பிரச்சனை இல்லை, என்னிடம் இது இருக்கிறது என்பதை நான் உணர முடிகிறது கொஞ்சம். அதற்கு பிறகுதான் உங்களுக்கு செகண்ட் தாட், ஆணவத்தை அழித்து விடுங்கள், அகந்தையை அழித்து விடுங்கள், கோபத்தை நிறுத்தி விடுங்கள், எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்படி செகண்ட் ஸ்டேஜ் வரும்? ஏன்னா உங்களுடைய மூளை புறவழியாக செய்வதில், புறவழியாக பறப்பதிலிருந்து வெளியே நடுவில் நமக்குள்ளே வந்துடும், அதுக்குள்ளே வந்துடும். முதல்ல புறவழியாக சுற்றிக்கிட்டே இருக்கும். எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும், எதை நினைத்தாலும், எதை செய்தாலும் அதுக்குள்ளே அப்படி நுழைய பார்க்க. இவர் கடை வச்சுருக்காரு, நம்ம கடை வச்சிடலாம். இவர் ஐஏஎஸ் ஆகியிருக்காரு, நம்மளை ஐஏஎஸ் ஆகிடலாமா? இது புறவழியாகவே ஓடும். நான் ஐஏஎஸ் ஆகக்கூடாது, ஐஏஎஸ் ஆக முடியுமான்னு உள்ள சிந்தினி.
நீ ஆர் யூ ஃபிட் ஃபார் தட்னு நினச்சிப்பார் உன்னுடைய சுயத்தின்படி. அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் இது மெட்டீரியல் நான். எந்த வயதிற்குள் 25 வயதுக்குள் ஐஏஎஸ் முடிச்சிடுறாங்க, போயிடுறாங்க, போஸ்டிங் போயிடுறாங்க. அவங்க 50 60 வயது வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. 60க்கு பிறகு அவங்க அடுத்து ஸ்பிரிச்சுவல் நானுக்கு வாங்கன்னு சொல்கிறேன். அந்த துறையில் சுவாமி சொல்கிறது மாதிரி அந்த செயலில் அன்பும் உண்மையும் கலந்து செய்கிறவங்க எனக்கெல்லாம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளாக நான் பார்த்துருக்கேன். அவருடைய பெயரை உச்சரிக்க எனக்கு யோசனையாக இருக்குது. ஆனால் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் பல ஐஏஎஸ் அதிகாரிகளை, 2-3 பெரிய போலீஸ் அதிகாரிகளை பார்த்துருக்கிறேன், சில ஜஸ்டிஸ்களை கேள்விப்பட்டிருக்கிறேன், சில ஆசிரியர்களை பார்த்துருக்கிறேன், சில மனிதர்களை பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். அவர்கள் கேட்டால் இவ்வளவுலாம் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அந்த ஒன்றும் இல்லை என்ற ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு அத்தனையுமே இழந்துட்டு, ஆனால் அப்படியே வந்து சொல்கிறேன்ல, அவங்களுடைய வேகம் எப்படி இருக்கும்னா வேகமும் விவேகமும். நீங்கள் பஸ்ஸில் போகிறது, சைக்கிள் போகிறது, ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் இருக்காது. ஒரு வினாடி கூட வீணாக்க மாட்டாங்க. அதுதான் நான் சொல்லுவேன். உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் லைக் நிலவுக்கு ராக்கெட்டு விடுறது மாதிரி எப்படி இருக்கும் ஒவ்வொரு செகண்டும், அப்படி பர்ஃபெக்ட் கம்யூனிகேஷன்லேயும் அந்த பறக்க விடுவதில் இருப்பாங்க இல்லையா, இதே மாதிரி இவர்கள் சாதாரண வேலையிலிருந்து இருக்கிறார்கள். நான் பார்த்துருக்கிறேன், நான் அனுபவித்திருக்கேன். அதிலிருந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் கொஞ்சம் எடுத்து செயல்பட தொடங்குறேன். அப்போ நீங்கள் முதல்ல சொன்னேன், அதை அடைஞ்ச பிறகு எது இந்த உலகத்தில் நான் என்னை தவிர யாருமே நான் மாதிரி இல்லை, அவ்வளவுதான். நான் உயர்ந்தவன் என்று சிந்தனை வந்துடக்கூடாது. அங்கே ஃபால்ஸ் ஈகோ வந்துடும், சிக்கலாயிரும். நான் இன்னும் ஒவ்வொரு நொடியும் புதிதாக பிறக்க வேண்டும். என்னுடைய துறையில், என்னுடைய செயலில் நான் புதிதாய் பிறக்க வேண்டும், புதிதாய் எழ வேண்டும், புதிதாய் பறக்க வேண்டும். எனக்குள்ளே இருக்க அறிவை மேலும் செலுத்த வேண்டும். என்னுடைய திறனுக்கு தக்கபடிய ஆற்றல்களுக்குரிய சுற்றிலுக்குரிய அறிவையும் புத்தகங்களினாலும் மனிதர்களினாலும் கற்றலினாலும், தொட்டனை தூரும் வளர்க்கேனி மாந்தருக்கு கற்றனை தூரும் என்ற குரல் பார்க்கணும். படித்து கற்று நுழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், உங்கள் பிரெயினில் ஒரு மாற்றம் ஏற்படும், உங்கள் உடம்பில் ஒரு மாற்றம் ஏற்படும், உங்கள் செல்களில் ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு டிஎன்ஏல மாற்றம் ஏற்படும். அதுதான் ரீப்ரோக்ராமிங் த டிஎன்ஏ. அது என்ன சொல்லும்னா, என்னுடைய சின்ன அனுபவத்தை சொல்கிறேன், எல்லாமே ஒன்றும் இல்லையில, ரைட். அப்போ எனக்கு என்னை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குது, நான் நடத்திக்கிட்டு இருக்கதா இதுவரைக்கும் செய்து சொல்லிக்கிட்டு இருக்கதெல்லாம் நான் செய்கிறேன்ற நினைப்பு அருந்து போயிடும். அந்த நான் செய்கிறேன் என்ற நினைப்பு அருந்து போனவுடனே உங்களுடைய அகந்தையெல்லாம் அருந்து போயிடும். கூட கொஞ்சம் வரத்தான் செய்யும். ஒரு நாள்லாம் முடிக்க முடியாது. நீங்கள் 1,00,000 சொற்பொழிவு கேட்டாலும் சரி, 1,00,000 பாண்டித்தியம் பேசினாலும் சரி, இதுதான். என்னைக்கு நான் செய்யலை, பேசுவோம், மேடையில் இருந்து மூச்சு விடுகிறோமே, அது நாம விடுகிறோம், சாப்பிடுகிறோமே, அது நாம சிரிக்கிறோம், உயிரோடு இருக்கிறோமே, நாம இருக்கலாம், பேசுவோம். வீட்டுக்கு வந்த பிறகு சுற்றி இருக்கும்போது அந்த டிரைவரை கடிப்பாங்க காசுக்காக. பார்த்திருக்கிறேன், சொல்லுகிறேன், பெயரை சொல்ல விரும்பவில்லை. மிக உயர்ந்த தமிழ்நாட்டில் இருக்காரெல்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் அதுதான் அடைய முடியாது. அப்போ அடுத்த கேள்வி கேட்பீங்க, சார் ஞானத்தை அடைந்த உடனே உலகத்தில் ஞானத்தை அடைவதல்ல, இந்த பூமியில் நீங்கள் யார் என்ற அந்த மெட்டீரியல் நான் அடைந்து, இந்த உலகத்தில் நீங்கள் எந்த துறையில் வாழ வேண்டுமோ அந்த துறையில் நம்பர் 1ஆக இருந்து. இப்போ நீங்கள் அரசியலில் நல்ல கண்ணுவை சொல்கிறாங்க, மறுக்க முடியுமா? வேறு யாரை சொல்கிறது சொல்லுங்கள்? முத்த அரசியலுக்கு சொல்லி பாருங்கள். அந்த நாணை அறிந்து செஞ்சது ஒன்று. அதே மாதிரி விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க நான் வரைக்கும் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க ஸ்பிரிச்சுவல் ஆனாகி சித்தர்களாகலை, பரவாயில்லைன்றேன். அந்த நாணை அடைந்த பிறகு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். நியூரோ சயின்ஸ் படி இந்த மூளையில் மாபெரும் மாற்றம் ஏற்படும். இப்போ நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இருந்தது இப்போ செய்கிறீங்களா? நான் ஏன் செய்யலை அப்படின்னு உள்ளே போய் போட்டு பாருங்கள்.
ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இருந்த நட்பு இப்போ ஐயோ ஏமாற்றி விட்டான்றீங்க, அல்லது 6 மாதம் குடிச்சிக்கிட்டு செத்துக்கிட்டு இருந்தவன் நான் குடிக்கலைன்றீங்க. இதெல்லாம் மாற்றம் தானே, நிரந்தரம் தானே. அதே மாதிரி இது நீங்கள் ஃபிசிக்கலாக யூ கேன் ஃபீல் திஸ் எவ்ரி சேஞ்சஸ் பை ஃபிசிக்கல் மேனர், பட் மெட்டாஃபிசிக்கலி சம்திங் இஸ் கோயிங் ஆன். உங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்படி நீங்கள் குழந்தையாக இருந்தவர் இந்த உடம்பை பெற்று வயதாகி ஜனனமே மரணத்தினுத்துன்னு போய்கிட்டு இருக்கீங்களோ, அப்போ கூட உயிரை விட முடியாதுன்னு உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, தானாகத்தான் அது போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ, அது மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு நொடியிலிருந்தும் நான் செய்கிறேன், நான் செய்தேன், நான் உள்ளே ஏறு. நான் என்ற வார்த்தையில் தவறில்லை. அந்த நானுக்குள் நீங்கள் உங்களுடைய ஈகோ, ஃபால்ஸ் ஈகோ ஏறும். அந்த நொடியெல்லாம் அருந்தவனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டியூவலிசம் தான் வரும். அதுதான் அத்வைதம். அந்த இடத்துல நான் செய்விக்கப்படுகிறேன் என்ற நினைப்பு போன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கும். குறிப்பிட்ட காலத்தில் அப்படியே காலியாயிரும். அந்த நைட்டு போய் அதான் சொல்கிறேன், சிந்திச்சு பாருங்கள். காலையில் சாப்பிட்டதை மட்டும் இல்லை, பேசுனதை மட்டும் இல்லை, தூங்குகிறீர்களே, தூக்கம் யார் வைத்தது நினச்சி பாருங்கள். ஒவ்வொன்றும் நினச்சி பாருங்கள். கனவற்ற தூக்கம் யார் வைத்துன்னு வச்சுங்க. இதுக்கு இடையில் காற்று, நீர், பஞ்சபூதமெல்லாம் உள்ளே போய் வந்ததெல்லாம் அப்படி நினச்சி பாருங்கள். ஒரு நொடி கூட நான் செய்கிறேன் என்ற நினைப்பு எப்போது இல்லாமல் போகிறோ அந்த நொடியில் தான் நீங்கள் மகானாக முடியும் என்பதை பல ஞானிகள் சொல்லுவதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கும்போது சத்தியமாக முடியும் என்ற ஒரு எண்ணத்திற்கு பிறகுதான் நான் இதை அப்படியே ஃப்ளோ பண்ணுறேன். எனக்கு இதில் ஒன்றுமே இல்லை. எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தா நான் எதையும் தவறாக சொல்லவில்லை. உங்களை படியுங்கள், உன்னை அறிந்தால் தெரியுது. உன்னை அறிந்தால் எப்படி அறிவது? முழுவதுமாக உடலை அறிந்து, உடலுக்குள்ளே இருக்க உறுப்புகளை அறிந்து, உறுப்புக்குள் இருக்கிற செல்களை அறிந்து, செல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏக்களை அறிந்து, டிஎன்ஏக்கு அடியில் இருக்கக்கூடிய அன்பையும் கருணையையும் சத்தியத்தையும் அறிந்து, நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்பதை அறிந்து நான் செய்விக்கப்படுகிறேன் என்று உணரும் ஒரு நிலை வருகிறதே, அப்போ தான் உங்களுக்கு அறிவியல் ஆன்மீகம் பிடிபடும். நான் மூளையை சொல்லுகிறேன்ல, அப்பொழுது உங்கள் நினைவுகளுக்கெல்லாம் நீங்கள் இஇஜிலையும் பெட் ஸ்கேன்லையும் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அங்கே தான் அறிவியல் ஆன்மீகம் என்ற வேர்டு சொல்லுகிற வெளியே வேறொன்றும் இல்லை. மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.